ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன ப்ரோமோ 2 பார்த்தீங்களா? நான் இப்போ தான் நேற்றுக்கான அந்த நாமினேஷன் அந்த வீடியோஸ்லாம் போடலான்னு உட்காந்தேன். தக்காளி சட்னி எல்லாம் இப்போ தான் க்ளீனிங் வேலைலாம் முடிச்சுட்டு வந்தேன் போடலான்னு. அதுக்குள்ளே ப்ரோமோ வந்துடுச்சு. சரி, ஃபஸ்ட்டு ப்ரோமோ பேசிடுறேன், அதுக்கப்புறம் வீடியோஸ் போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டரும் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எப்பயுமே இந்த மாதிரி ஓப்பன் நாமினேஷன் இருந்ததில் இந்த மாதிரி ரொம்ப வந்து கண்டென்ட்லாம் கட் பண்ணுறாங்க நிறைய இருந்தாலும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க. எக்ஸாக்ட்லி ட்ரூ தான். அதனால தான் நான் 1 hour எபிசோட் ரிவ்யூ பண்ணுறதும் இல்லை. அதே மாதிரி என்னோட ரிவ்யூவில் இந்த டே 9 டே 10 நான் எதுக்கு போடுறது இல்லைன்னா, நான் சுத்தமாக 1 hour பார்க்குறதே இல்லை, லைவ் தான் பார்க்குறேன். அப்படி 1 hour எதுக்கு பார்ப்பேன்னா, என்ன வந்து மெயினாக எடுத்து பேசுவாங்க 1 hourலங்கிறது, ஏன்னா வீக்கெண்டில் அதை தான் எடுத்து பேசுவாங்க, அதுக்காக அதை நான் பார்ப்பனே தவிர மற்றபடி அந்த முன்ன பின்ன அந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணலாம் கண்டுபிடிக்கணும்னா லைவில் தான் கண்டுபிடிக்கணுன்றதுனாலே என்னோட ரிவ்யூவில் நான் அந்த டேல, ஏன்னா 1 hour பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறவங்க தான் பெரிய சேனல்ஸ்லாம் பண்ணுறாங்க. அப்போ அவங்க அதை மட்டும் தான் பேசுகிறாங்க. யார் நாமினேஷன் ப்ராப்பராக இருக்காங்க, இல்லைனா வந்துட்டு யாருக்கு ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் கிடச்சிது, முன்னாடி என்ன நடந்தது பின்னாடி என்ன நடந்தது எதுவுமே சொல்லாமல் அந்த 1 hour நடந்தது மட்டும் அப்படியே பொதுவாக பேசிடுறாங்கன்னும் போது எனக்கு அது கடுப்பாக இருக்கும். அதனால வந்து நான் லைவ்ல பார்த்துட்டு எனக்கு என்ன தோணுச்சோ அதை மட்டும் தான் நான் பேசுவேன். ஸோ அந்த டேன்றதை என்னில் மென்ஷன் பண்ணிக்கணும். வெறும் கண்டென்ட் மட்டும் தான் போட்டிருப்பேன். என்னோட வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அதுக்கான அப்பாலஜைஸ் கூட கேட்டுக்கிறேன். அது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும், இன்னைக்கான டே அன்னைக்கான டேன்னு. பட் ஆனால் கண்டென்ட் தான் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கண்டென்ட்ல என்ன நடந்தது, அந்த கண்டென்ட்ல என்ன நடந்துங்கிறத நான் என்னோட வீடியோஸில் என்னோட புரிதலுக்கு உட்பட்டு, மேபி அதுக்கு சம்டைம்ஸ் தப்பாக கூட இருக்கலாம், என்னோட புரிதலுக்கு உட்பட்டு நான் பேசுவேன். சரி, இப்போ ப்ரோமோ பார்த்தீங்க. என்னப்பா, நான் வந்து போட்டிருந்தேன் தீபக் வருவாங்கன்னு போட்டேன், அவர் வந்திருந்தாரு. மற்ற 2 கண்டஸ்டன்ஸும் கொஞ்சம் மாறி போயிடுச்சு. அதுக்காக நான் சாரி சொல்லிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வகையில் எனக்கு வந்த சோர்ஸில் இதுதான் வந்துச்சு. ஸோ சாரி சொல்லிக்கிறேன். ஸோ ஆனால் மஞ்சரி அப்படிங்கிறது கொஞ்சம் அடிபட்டுச்சு பேர், ஆனால் கன்ஃபார்ம் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பார்த்தா தீபக், மஞ்சரி, பிரியங்கா வந்திருக்காங்க. இதில் வந்து என்னோட ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா, தீபக் மஞ்சரி ஒன்றா ப்ளே பண்ணும்போது நான் என்னோட போன ரிவ்யூஸ் பார்த்தவங்க, ஐ மீன் லாஸ்ட் சீசன் ரிவ்யூஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். தீபக் மஞ்சரின்னு வைக்கும்போது என்னோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் நான் மஞ்சரி தான் வச்சிருப்பேன். ஏன்னா அப்பட்டமா வந்து தீபக் வந்து விஜய் டிவி ப்ராடக்ட்ன்றதுனால செம்மையாக சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க டீம். வீக்கெண்டில் கூட அவர் வந்து சேதுபதி சார், அவரையே தீபக் சார் இருந்தால் சேதுபதியை விஜய் சேதுபதி சாரே கூப்பிடாருன்னும் போது அந்த விஷால் குரூப்லலாம் இருக்கும்போது எழுப்பி கொஸ்டினே பண்ண மாட்டார் தீபக் அவ்வளோ பொத்தி அப்படியே பாதுகாத்து தான் அமைச்சிருப்பாங்க. நல்ல விதமாக ஒரு நெகட்டிவ் மார்க் கூட இல்லாமல். ஆனால் உள்ள அவ்வளோ சிலவழி பண்ணியிருப்பாரு. ஜாக்குக்கு எதிராக பண்ணியிருப்பாரு, சௌந்தர்யாக்கு எதிராக பண்ணியிருப்பாரு, முத்துவை கொஸ்டின் பண்ணியிருக்க மாட்டார், விஷால கொஸ்டின் பண்ணியிருக்க மாட்டாரு. அப்படின்னும் போது அந்த மாதிரி ஏதாவது கான்ட்ரவர்சி உள்ள நடந்தா கூட அதை வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ணாத அளவுக்கு அதை பூசி மழுப்பியிருப்பாங்க. ஆனா மஞ்சரி வெஸ் தீபக்னு வரும்போது மஞ்சரியை மட்டும் அடின்னு அமைச்சிருப்பாங்க வெளியில. மஞ்சரி கேப்டன்சி சரியில்லை, ஆனா தீபக் கேப்டன்சி பெஸ்ட் இருந்தது. அப்படின்னும் போது எனக்கு எப்பவுமே தீபக் அப்படின்ற ஒரு விஷயம், நான் வந்து அவர் கொஞ்சம் மெல் சாவனிஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த ஷோல எப்படி இருப்பாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா ஒன்று மட்டும் எனக்கு கிளியரா தெரியும், உள்ள வந்திருக்க 3 சீஃப் கெஸ்ட்டுமே வந்து பார்வை தான் அட்டாக் பண்ண போறாங்கன்றது எந்த டவுட்